அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் 150 புழுங்கல் அரிசி, 100 பச்சரிசி, 100 உளுந்து எடுத்துக்கலாம், 25 வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஒட்டாமல் வரும். எப்பயுமே களி கிண்டும் போது நம்ம அப்படியே போட்டு கிண்டிட்டோம்னா நமக்கு அப்படியே கெட்டி கெட்டியாக நின்றுக்கிறோம். நம்மளால் கிண்ட முடியலன்னா இந்த மாதிரி தண்ணி காய வச்சு கொதிச்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி கிண்டினோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி நம்ம கிண்டிக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சூப்பராக நம்ம கிண்டியாச்சு. உளுந்தங்களி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.